என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இங்க பேசுனா நிறைய பேர்த்துக்கு இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, தமிழும் தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல எப்படி பேசி வர வைக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்போங்க. கைஸ் பக்கத்துல வந்துட்டாருன்னு நினைக்கிறேங்க. நான் ஆளா காணோம். வந்துட்டு கால் பண்ண சொல்லி சொன்னேன். கால் பண்ணேன், நானும் கால் பண்ணிட்டு கால் பண்ணுங்க வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டாரு. அவரா தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. காமிக்கிறேன் பாருங்க. செம்ம தூக்கம் கைஸ். என்ன பண்றதுன்னு தெரியல. பயங்கரமா தூக்கமா இருக்கு. பஸ் இன்னும் வரல. கால் பண்ணி கேட்டா வெயிட் பண்ணுங்க, வரும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் ஐயோ கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குழந்தையுமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. நடந்து வந்துட்டு இருந்தாங்க. எப்படியோ பஸ்ல இடம் கிடைச்சிருச்சு. அம்மா சரியான கிரௌடுங்க. இங்க சும்மா ஒரு 4 கிலோமீட்டர் தான் காமிக்கிறது இதுல மேப்ல. ஓகே ஏறியாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இன்னும் கோயம்புத்தூர் பஸ் ஏறணும். அதுக்கு நைட் 11 மணி பார்த்தீங்கன்னா மணி 7:30 தான் ஆகுது. மணி 7:30 தாங்க ஆகுது. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் பக்கம் இருக்கு. பாப்போங்க. லோக்கல்ஸ் கேரளாஸ் இருக்காங்க. அதாவது உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. செம்ம ஜாலியா பேசினாங்க. இங்க இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொன்னாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. Out from here. Okay, okay. Okay, பாருங்க அவ்வளவு வந்து ஜாலியா பேசிட்டு போறாங்க. செம்ம ஜாலியா மக்கள்லாம் செம்ம சூப்பரா இருக்காங்க. கேட்டா நிறைய ஹெல்ப் பண்றாங்க. நல்லா ஹெல்ப்ஃபுல் மைண்டாவே இருக்காங்க. சூப்பரா பேசுறாங்க. எல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அதுக்கு காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு தான் போறாங்க. சண்டேஸும் காலேஜ் இருக்கு, என்னன்னு தெரியல. ஓகே, பஸ் ஸ்டாண்ட் போயிட்டே இருக்குங்க. இன்னொரு 2 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். அங்கே போயிட்டு ஏதாவது ஃபுட்டு இருந்தா ஃபுட் சாப்பிட்டு, அதாவது ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போங்க, போயிட்டு பார்த்தாதான் தெரியும் எப்படி. கைஸ் ஃபைனலா நம்ம ஆலப்புழா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோங்க. இங்கதான் வந்து போர்டிங்கு. அதுக்காக இங்க வந்துட்டோம். வந்துட்டு சாப்பாடு ஃபுட்டுக்காக தேடிட்டே இருந்தோம். எங்கேயுமே மேக்ஸிமம் கிடைக்கல. என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு இல்லை வேற ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம். எங்கேயுமே கிடைக்கலங்க. கடைசியாக என்ன ஆயிடுச்சு, சரி ஓகே ஸ்விக்கில ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விக்கில போட்டு ஆர்டர் போட்டிருக்கீங்க. அது அட்ரஸ் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லி போட்டிருக்கேன். எப்படி வர போறாங்க என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இங்க பேசுனா நிறைய பேர்த்துக்கு இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, தமிழும் தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல எப்படி பேசி வர வைக்க போறேன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போங்க. இது வரைக்கும் மேக்சிமம் யாரும் பண்ணிருக்காங்களா என்னன்னு தெரியல. போட்டு விட்டுருக்கேன், வந்தாதாங்க தெரியும். அது இன்னும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல. பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது சப்பாத்தியும் பீஃப் ஃப்ரையும் போட்டிருக்கேன் ஆர்டரு. வந்தோடனே உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஓகே கைஸ் பக்கத்துல வந்துட்டாருன்னு நினைக்கிறேங்க. நான் ஆளா காணோம். வந்துட்டு கால் பண்ண சொல்லி சொன்னேன். கால் பண்ணேன், நானும் கால் பண்ணிட்டு கால் பண்ணுங்க வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டாரு. அவரா தான் இருக்குன்னு நினைக்கிறேங்க. காமிக்கிறேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அவரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அவரு தாங்க. பேசியாச்சு. இருங்க போய் பார்ப்போம். பிரதீப் குமார். ஓகே ஓகே. கேஷ் ஜிபே. ஓகே ஓகே ஓகே. பார்சல் வாங்கியாச்சுங்க. வெற்றி வெற்றி வெற்றி. எதிரே பார்க்கல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போய் உள்ள உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் தேடணுங்க. ஒரு இடம் பார்த்துட்டு உட்காந்துட்டு உங்களுக்கு வீடியோல வரேங்க. ஓகே, நல்ல இடமா பார்க்கணும். வாட்டர் பாட்டில் வேற தீர்ந்துருச்சு.
இன்னும் வேற 1.5 மணி நேரம் இருக்குங்க. இன்னும் 1.5 மணி நேரம் எப்படி ஓட்ட போறோம்னு சொல்லிட்டு தெரியல. காய்ஸ் நல்லா சாஃப்டா இருக்குங்க சப்பாத்தி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவு சாஃப்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்பாத்தி சாஃப்டா இருக்கு. நமக்கு கறி வந்துருச்சுங்க, குழம்பு எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, சாப்பிடலாங்க. இன்னைக்கு நம்ம மிஷின் சக்ஸஸ்ங்க. அது எதிர்பார்க்கவே இல்லை இதை பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஓகே, சாப்பிட்டு அடுத்த பஸ் ஏற போலாங்க. செம்மையா சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டு உட்காந்தாச்சு. இன்னும் ஒரு 1 ஹவர் டைம் இருக்கு. 1 ஹவர்ல கால் பண்ணி கேட்டதுக்கு வந்தா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லா வயிறு நம்பிடுச்சுங்க. 4 சப்பாத்தி கறி ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டாங்க. அது நிறையா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். கரெக்டாக போயிடுச்சுங்க. 4 சப்பாத்தி செம்ம சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, சூப்பராக இருந்ததுங்க. பஸ்க்காக வெயிட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் ஏதாவது ஷாப்பிங் ஏதாவது படம் வந்து பார்த்தோம்னா 1 ஹவர் ஓட்டிடலாங்க. நான் உங்களை பஸ்ஸில் மறுபடியும் மீண்டும் மீட் பண்ணுறேன். செம்ம தூக்கம் கைஸ், என்ன பண்ணுறதுன்னு தெரில. பயங்கரமாக தூக்கமாக இருக்குது. பஸ் இன்னும் வரல. கால் பண்ணி கேட்டால் வெயிட் பண்ணுங்க வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் வரவே இல்லை கைஸ். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுன்னு தெரியல. வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நானும் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பஸ்ஸில் போக போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரிலங்க. இந்த ரைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. செம்ம தூக்கமாக இருக்குங்க. 2 நாளாக தூக்கமே இல்லை. 2 நாளாக செம்ம அலைச்சலுங்க. தூக்கமே இல்லை. இப்போதான் பஸ் ஏற போய்ப்பா ஏறினதுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல தூக்கம் இருக்குங்க. ஒரு பஸ் ஒன்று வருது, இதை தான் நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நான் ஃபோன் பண்ணி பார்ப்போங்க. இல்லைங்க, அது உள்ள பெட்ரோல் அடிக்கிறதுக்காக உள்ள போயிட்டு இருக்குங்க. சாரி, டீசல் அடிக்கிறதுக்காக உள்ள போயிட்டு இருக்குங்க. உள்ள ஒரு பங்கு இருக்கு, அதுக்காக அங்கே போயிட்டு இருக்குங்க. பார்ப்போங்க. டைமுக்கு வரல. டைமுக்கு கோயம்புத்தூரா போதான்னு பார்ப்போங்க. அது KSRTCயில் வந்து ஃபர்ஸ்ட் ரைடு தாங்க. நம்ம ஒன்று எதிர்பார்த்தா கடவுள் ஒன்று நடத்திடுறாருங்க. நான் நினச்ச மாதிரியே இல்லைங்க. பஸ்ஸு செம்ம பழைய பஸ்ஸுங்க. ஆனால் ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனு. அது 2 பேருக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு நல்லா மாட்டிக்கிட்டேங்க. பஸ்ஸோட நிலைமையை பாருங்கள். ஆனால் பஸ்ஸும் ஆனால் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போகுது. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. ஆனால் பயங்கர க்ரௌடாக இருக்குங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆன் டைமுக்கு கோயம்புத்தூர் வந்துருச்சுங்க. மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் வந்துருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.